Hi friends, இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது மட்டன் ஊறுகாய். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 kg, கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன், அரை எலுமிச்சப்பழம், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை 2, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். மட்டனை வேக வைக்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேக குக்கரை மூடி வச்சுக்கலாம். மட்டனை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் மட்டன் நல்லா வெந்திருக்கும். குக்கர்ல விசில் அடங்குனதும் குக்கர் மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்ல லைட்டா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் மட்டனை கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சுண்டுற வரைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், சோம்பு, ஜீரகம், கடுகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கருக விடாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். நாம வறுத்து வச்சிருக்கிறது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். மட்டன் ஊறுகாய்க்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நல்லா பொன்னிறமா வறுத்து பொடியா அரைச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி மட்டன் வேக வைக்கிறப்ப 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருப்போம். இப்ப தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற அரை லெமனை விதை இல்லாம புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஊறுகாய் பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய மட்டன் ஊறுகாய் தயாராயிடுச்சு. ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம சுவையான ருசியான மட்டன் ஊறுகாய் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.